ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து பயங்கரவாதிக்கு எதிரான வலிமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 6 மாதங்களில் 3000 இந்தியர்களை வைத்து புதிய உளவாளி நெட்வொர்க்கை அமைத்திருக்கிறது பாகிஸ்தானைச் சேர்ந்த டூரிஸ்ட் நிறுவனம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளின் முகாம்களை அளித்தது. எனினும் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமாக தகவல்களை சேகரித்து வருகிறது. இந்த சூழலில் இந்தியாவைச் சேர்ந்த சிலரே உளவாளிகளாக செயல்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் உட்பட வட இந்திய மாநிலங்களில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் ஹரியானாவைச் சேர்ந்த பெண் யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர்களை தவிர இன்னும் சிலரும் சமீப காலமாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாகிஸ்தானின் லாகூரில் டிராவல் ஏஜென்சி நடத்தும் தொழிலதிபர் ஒருவர் இந்திய சமூக ஊடக செல்வாக்கு மிக்கவர்கள் தனது நாட்டிற்கு பயணிக்க உதவிய நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவர்களை உளவாளிகளாக பயன்படுத்துவதற்கான அடித்தளத்தை இவர் அமைத்திருக்கிறார் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் உளவு நிறுவனமான இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸின் கீழ் பணியாற்றி வரும் லாகூரை சேர்ந்த ஜெய்யானா டிராவல் அண்ட் டூரிசம் நிறுவனத்தை நடத்தும் தொழிலதிபர் நோஷாபா சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஜோதி மல்ஹோத்ரா போன்ற இந்திய சமூக ஊடக செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் இதனை போன்று பலர் பாகிஸ்தானுக்கு செல்ல உதவினார் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 6 மாதங்களில் இந்தியாவைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 3000 குடிமக்களும் 1500 வெளிநாடு வாழ் இந்தியர்களும் பாகிஸ்தானுக்கு வருகை தர அவர் உதவியதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ISIயால் மேடம் என் என்று குறியீட்டு பெயரால் அறியப்பட்ட ஷெஹித்சாத் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட சமூக ஊடக செல்வாக்கு மிக்கவர்களின் விசாரணையின் பொழுது வெளியில் தெரிய ஆரம்பித்தார். இந்தியா முழுவதும் வெளிப்படையான இடங்களில் ஒளிந்து கொள்ளக்கூடிய குறைந்தது 500 உளவாளிகளை கொண்ட ஒரு பெரிய ஸ்லீப்பர் செல் நெட்வொர்க்கை அமைக்க அவர் பணியாற்றி வந்ததாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் ஸ்லீப்பர் செல் நெட்வொர்க்கை எவ்வாறு அமைப்பது என்பது குறித்த வழிமுறைகளை பாகிஸ்தான் ராணுவமும் ISIயும் அவருக்கு அனுப்பியதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சுற்றுலா பயணிகளை அனுப்புவதற்கான எந்த அமைப்பும் அல்லது இந்திய குடிமக்களுக்கு சுற்றுலா விசாக்களை வழங்குவதற்கான எந்த செயல்முறையும் இல்லை என்றாலும் பாகிஸ்தான் உயர் நிறுவனம் மேடம் என் பரிந்துரை மற்றும் நிதியுதவியின் பேரில் பார்வையாளர் விசாக்களை வழங்கி வருகிறது. பாகிஸ்தானுக்கு சீக்கிய மற்றும் இந்து யாத்திரை ஏற்பாடு செய்யும் ஒரே நிறுவனம் நோஷாபா ஷெஹத்சா உடையதாகும். இது எவாக்யூ ட்ரஸ்ட் சொத்து வாரியத்துடன் இணைந்து செயல்படுகிறது. மறுபுறம் ஷெஹத்சாத் இந்திய யாத்ரீகர்களிடமிருந்து பெரும் தொகையை வசூலித்து அந்த நிதியை பாகிஸ்தான் பிரச்சாரத்தை ஊக்குவிப்பதற்காக பயன்படுத்தினார் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் சமீபத்தில் டெல்லி மற்றும் பிற நகரங்களில் சில பயண முகவர்களை நியமித்தார். அவர்கள் இப்போது சமூக ஊடகங்களில் அந்த நிறுவனத்தை விளம்பரப்படுத்துகிறார்கள்.